கைஸ், வெல்கம் டு ஆல். இதுதான் நம்ம டீன் ஹெல்த்தி கிச்சன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிளகு கறி. டக்குன்னு செய்கிற ஈஸியான இது கறி. குட்டி குட்டி பீசஸாக இது மாதிரி போட்டு வாங்கிக்கோங்க. இதை என்ன பண்ணணுன்னா, அந்த காலத்தில் அம்மியில் இடிப்பாங்க. இப்போ நம்மள்ட்ட அம்மி இல்லைன்னா நம்ம பூண்டு இடிக்கிறதுல லேசாக இப்படி ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி மிக்சியில் போட்டு ஒரு லைட்டாக ஒரே ஒரு சுற்று டக்குன்னு ஒரு நிமிஷம் விட்டு எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகு, உப்பு. இப்போ நம்ம அந்த மாதிரி இடித்து வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி இடித்து வச்சுருக்க கறியில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு, இதை கொரகொரப்பாக பிடிச்சி நல்லா நைஸாகவும் பிடிச்சிக்கலாம். அந்த பவுடரை இதோட ஆட் பண்ணி நல்லா கையில் தூள் உப்பு போட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு, இப்போ இதை குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது மூடி வச்சுருங்க. அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு பார்க்கலாம். மிளகு கறிக்கு நல்லா தாராளமாக 4 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த மட்டனை அப்படியே இதில் போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு லேசாக 1 நிமிஷம் அப்படி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். வேறு ஒரு வேலையும் இல்லை, அவ்வளோதான். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு நான் தொடர்ந்து பார்த்தப்போ கறியில் இருக்க தண்ணியே நல்லா ஜூஸாக வெளியே வந்திருக்கு. இப்போது நான் இந்த மாதிரி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறேன். மூடி அப்படியே சிம்மில் வேக வச்சிட்றேன். இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு எடுத்துருங்க. இப்போது 20 மினிட்ஸ் கழித்து தொடர்ந்து பார்த்தா இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கும். இந்த ட்ரை ஆனோடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, இவ்வளோ 20 மினிட்ஸ்லாம் வேக வைக்க முடியாது அப்படின்னா மேக்னேட் பண்ணாமல் டைரெக்டாக குக்கரில் போட்டு நம்ம பொடிச்சு வச்சுருந்த பொடி எல்லாத்தையும் போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த வேக வச்சுருந்ததை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு இந்த அளவுக்கு ட்ரை ஆனோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பூண்டு, இஞ்சி, எந்த கரம் மசாலா ஐட்டம்ஸும் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சூப், இது புளிக்குழம்பு, மிளகு கறி, குலைவாக வடித்த சாதம். இது ரெண்டுத்துக்குமே மிளகு கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். எல்லா டைமும் கரம் மசாலா ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.